விஸ்வநாத்னு ஒரு படம். இது நடிகர் சரவணன் அவர் தான் இந்த படத்தை தயாரித்தார் நினைக்கிறேன். அவர் அதில் வந்து பண்ணியிருந்தார். திடீர் ஒரு நாள் மிஸ்டர் சரவணன் வந்து ஃபோன் பண்ணி, அருள்மணி சார் நீங்கள் இந்த படத்தில் நடிக்கணும், விஸ்வநாத் படத்தில்னாரு. என்ன திடீர்னு ஃபோன் பண்ணுறாருன்னு கேட்டு, சரி நான் பண்ணுறேன் அப்படின்னேன். இல்லைங்க நான் வந்து நீங்கள் உடனே வரணும் அப்படின்னாரு. என்ன ஒன்றும் புரியல, திடீர்னு கூப்பிட்றாங்களேன்னு சொன்னார். இல்லைங்க ராதாரவி சார் ஆக்ட் பண்ணுறாரு, இதில் பிரகாஷ் ராஜ் சார் ஆக்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து மர்டர் ஆகிடுது, கொன்னுறாங்க. ஆனால் அந்த பொண்ணோட கணவன் வந்து வேறு யாரோ. நீங்கள் வந்து அங்கே போய் அந்த சாவில் போய் நான் தான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் சொல்லி நீங்கள் நடிக்கணும். இல்லை கொஞ்சம் நல்லா பண்ணுறாள் எனக்கு வேணும், ஏன்னா ராதாரவி சார் சொல்லிட்டாரு கொஞ்சம் நல்லா பண்ணுறாள் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால் நீங்கள் பண்ணுறீங்களாங்கிட்டார். சரி நான் பண்ணுறேன்ட்டேன். உடனே கிளம்பி போனோம் ஷூட்டிங்கில். இப்போது பாடி கீழே கிடக்குது, ஒய்ஃபு பாடி. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தாடியெலாம் ஒட்ட வச்சாங்க, எனக்கு தாடி இல்லை. அப்புறம் தாடியெலாம் ஒட்ட வச்சோன்னே சீன் டேக் டேச்சு. இப்போது உடனே என்ன பண்ணுறேன், நான் வந்து அழறேன். ஐயோ போயிட்டியான்னு சொல்லி அழறேன். இப்போ சுற்றி இருக்க ஜனெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணோட தங்கச்சி வந்து சுவாதி, அவங்களுக்கு வந்து ஒரிஜினல் ஹஸ்பண்ட் யாரும் தெரியும். என்னை பார்த்தோன்னே இவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் நினைக்கிறேன் ராதாரவி சார், அவர்கிட்ட சொல்லி இவன் இல்லை கத்துறாங்க. உடனே எல்லாரும் குழப்பம் பார்க்குறாங்க. உடனே நான் சொல்கிறேன், இல்லைம்மா நீ வந்து வெளியூரில் இருந்த, நீ ஹாஸ்டலில் படித்தா, அதனால் உங்களுக்கு தெரியாது, நான் தான்மா உங்கள் அக்காவோட புருஷனும். இல்லை பொய் சொல்கிறீங்க, நான் இவரெல்லாம் கத்துவா. உடனே நான் பாட்டு அழுது அப்படியே ட்ராமா பண்ணி நடித்து பண்ணிட்டுருப்பேன். இது ஆடியன்ஸுக்கு என்ன உண்மை சொல்கிறேன்னா பொய் சொல்கிறான்னு தெரியாத மாதிரி இருக்கும். திடீர்னு என்ன பண்ணுவோம், கடைசியில் ராதாரவி வந்து அரெஸ்ட்னு சொல்லுவார். அப்போது அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கும். ப்ளீஸ், ஐ எம் சாரி. அழாதீங்க, நடந்ததை சொல்லுங்க. நான் விசாரிக்க தானே வந்திருக்கேன். எங்க அக்கா ஒரு பொறுக்கிய நம்பி ஏமாந்துட்டா. தாலி கட்டாமலே எங்க அக்கா கிட்ட தப்பா நடந்துட்டா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவ கர்ப்பமாயிட்டா. என் தாலி இன்னைக்கு வந்தா. நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு வெளியில போயிட்டேன். எங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்க ஒரு கட்டாயப்படுத்திருப்பா. அதுக்கு அந்த பாவி எங்க அக்காவை எரிச்சு கொன்னுட்டான் சார். யார் அவன்? பவித்ரா ஹாஸ்பிடல் எம்டி மைக்கேல். மைக்கேலா? இல்லம்மா, நீ தப்பா சொல்ற. உங்க அக்காவை கொலை பண்ணது நான் தான். யார் நீ? சார், நான் தான் செத்து போன சிந்துவோட புருஷன். எங்க அக்காவோட புருஷன் இவன் இல்ல. நீ சின்ன வயசுல இருந்து ஹாஸ்டல்ல தங்கி படிச்சதுனால என்ன உனக்கு தெரியலமா. கல்யாணத்தப்ப கூட உன்னை கூட்டு வர சொல்லி சொன்னேன். வேண்டாம், என் தங்கச்சி படிப்பு கெட்டுருன்னு சொன்னான். இல்ல சார், இவன் போய் சொல்றான். உங்களுக்கு நான் எப்படி பாருங்க சார், எங்க அக்கா பக்கத்துல யாரு இருக்காங்கன்னு. இதுக்கு என்ன சொல்ற? இவர்தான் சார் எங்க முதலாளி. அழாம சொல்லு. இவருக்கு சொந்தமான எஸ்டேட்ல தான் நான் மேனேஜரா வேலை பார்த்தேன். வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு போவேன். அப்படி ஒரு தடவை வந்தப்போ என் முதலாளியும் கூட்டிட்டு வந்துட்டேன். அதுதான் சார் நான் செஞ்ச தப்பு. பணத்தையும் பகட்டையும் பார்த்து மயங்கிட்டான். என் முதலாளிக்கு அப்பாட்டியா இருக்கிறத சந்தோஷப்பட்டா. நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், கேட்க மாட்டேன்னுட்டா. கொன்னு அடுப்புல திரிச்சிட்டேன். சார், மானமுள்ள எந்த புருஷனும் இதைத்தானே சார் செய்வான். இல்ல சார், இவன் சொல்றது எல்லாமே போய் சார். அரெஸ்ட் ஹிம். அடுத்த படம் பார்த்திங்கன்னா காதல் எஃப்எம்னு ஒரு படம். என்னோட நண்பர் வி ஜெயபிரகாஷ் அவர் பண்ணார். நல்ல இயக்குனர், விரைவில் மிகப்பெரிய இடத்துக்கு வரக்கூடிய ஒரு இயக்குனர். அவர் வந்து சாதிசனம்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். அவர் வந்து பாரதிராஜ் சார்கிட்ட அசோசியேட்டாக பல படங்கள் ஒர்க் பண்ண ஒரு டைரக்டர், நல்ல எஃபிஷியண்டான டைரக்டர் ஜெயபிரகாஷ். அது அவர் வந்து பண்ண படம் தான் காதல் எஃப்எம். இந்த படத்தில் நான் வில்லனாக பண்ணியிருந்தேன். ஹீரோ வந்து பாய்ஸ் மணிகண்டன் தான் ஆக்ட் பண்ணார்.
இதில் எப்படின்னா நான் வந்து ஒரு மோசமான ஆள், பெண்களை வந்து அப்படியே ஏமாத்துகிற ஒரு ஆள்னு வச்சிங்களேன். இப்போ அதில் வந்து அந்த ஹீரோயின் வந்து பெங்களூருக்கு வந்திருந்தாங்க, பாய்ஸ் பண்ணிக்கிட்ட ஹீரோ. அந்த ஹீரோயினை நான் மீட் பண்ணி நீங்கள் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வாங்க, அங்கே வாங்க இங்கே வாங்க சொல்கிறது, அவங்கள அப்படியே லேசாக மெஸ்மரைஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து அவங்கள ஹோட்டலில் மீட் பண்ணும்போது அவங்கள பார்த்து ஏமாத்துறது, சைட் அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி ரொம்ப பிரமாதமாக டைரக்டர் ஜேபி பண்ணியிருந்தார். அந்த படத்தில் வந்து இந்த சீன் வந்து பாண்டிச்சேரியில் எடுத்தாங்க. பாண்டிச்சேரியில் எடுக்கும்போதே அந்த ஹோட்டலில் அந்த பொண்ணும் இருக்கும், நான் தனியாக இருப்பேன், எனக்கு ஒய்ஃப் இருக்கும். ஒய்ஃப் பக்கத்தில் வச்சுட்டு எங்கள் சைட் எடுக்கிற மாதிரி ஒரு சீன் நல்லா பிரமாதமாக வந்துருச்சு. நான் படிச்ச படிப்புக்கு இங்க சர்வர் வேலை கிடைச்சா கூட பரவாயில்ல. இங்க வேலை கிடைக்கணும்னா கேட்டரிங் காலேஜ்ல படிச்சிருக்கணும். பின்னாடி செய்ய வேண்டியதை முன்னாடி செய்வான். என்ன சொல்லு? என்ன ஏஜ்? சரி, துணி அப்படி படிச்சுன்னு இருக்கா? சூப்பரா இருக்கு. அர்ச்சனா, இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்கட்டும். நாங்க பேசுறத கேட்டுட்டு இருந்தேன்னா நீ இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி தான். உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிடு. கொஞ்சமா நானும் வருவா. பாத்ரூமுக்கு போறேன்டா. யாரு? நானா? ஆண்ட அழக முன்ன பாதி பின்ன பாதி வச்சிருக்கானே. சைட்டோ? சைட் அடிச்சா தானே இளவிய மெயின்டைன் பண்ண முடியும். மெயின் ஒரு குட் நேம்? ருச்சிகா. நைஸ் நேம். Thanks. ஐ லைக் யுவர் ஸ்மைல். ஓ, நான் எனக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் தான் கார்டே தருவேன். நீங்க தான் மிஸ்டர் அருண்மணியா? எஸ். ருச்சிகா, நாம மறுபடியும் மீட் பண்ணணும். ஓகே அங்கிள். நோ, இங்கிலீஷ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை அங்கிள் தான். ஓ, Your mother must be beautiful. என்னது விசிட்டிங் கார்டு? நம்ம பின்னாடி இருக்கிற டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருக்காரே, அவர் கொடுத்தாரு. அவர் பெரிய விஐபி. இந்தியா லேடிஸா குட் குட்டா இருக்காங்கல்ல. கேப்ல உள்ள போறாங்க. கேண்டல் தான். அந்த பையன் ஆம்பாசடர் கார் மாதிரி இருக்கான், பொண்ணு பென்ஸ் கார் மாதிரி இருக்கு. சாப்பிடுறா. இவன் ஃப்ரெண்டுன்னு சொன்னா இவன் திருட்டுத்தனமா சாப்பிடுறானே. டேய், அந்த சுருட்டு முடி பையனை கூட்டிட்டு வா. ஓகே சார். தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. உன்ன மாதிரி சுமாரான மூஞ்சிக்கு ஸ்மார்ட்டான ஃபிகர் செட் ஆகுது. ஃபுல் டைம் ட்ரை பண்ண சூப்பர் ஃபிகர்லாம் செட் ஆகும் போல இருக்கு. டேய், என்னடா என்ன லுக் போடுற? கையடியா? ஏய் ஏய் ஏய், இங்க வரடா. அவட ரெண்டு தட்டை பிடிச்சாங்கடா, சீக்கிரம். ஏய், தலை முடிய கட்டிட்டு போடா, தடிக்கு விழுந்துட போற. இந்த படம் வந்து மருதமலை. மருதமலை படத்தை வந்து சுராஜ் சார் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். இதில் வந்து லால் சார் வந்து வில்லன், நான் அவர் கூடவே இருப்பேன். அதில் வந்து மிகப்பெரிய கேரக்டரில் இருந்தாலும் வந்து என்னை வந்து எல்லாரும் பாராட்டாங்க, இந்த படத்தை பார்த்தேன் சொல்லிட்டு இருந்தாங்க. அர்ஜுன் சார் வந்து செட்டுக்கு வரும்போதே அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ அன்பாக, அது ஒரு சின்ன ஸ்மைல், அப்படியே அந்த ஸ்மைல்லே அவ்வளோ அர்த்தம் இருக்கும், அவ்வளோ அழகாக பண்ணுவார். அது ரொம்ப டெடிக்கேட்டட். அதாவது தன்னுடைய விஷயங்கள் ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா வரணும், கூட இருக்க ஆட்கள்லாம் நல்லா பண்ணணும், மொத்தம் நல்ல படம் நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அற்புதமான மனிதர் அர்ஜுன் சார். அந்த படத்தில் வந்து என்ன ஆகுனா, லால் சாரை வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவார். போலீஸ் ஸ்டேஷனில் நுழைஞ்ச உடனே எல்லோரும் ஒன்று மிரட்டுவோம், பேப்பர் கிழிச்சு போட்டுருவோம் சொல்லுவோம், சுட்டுடுவோம்னு சொல்லுவோம், வெட்டிடுவோம், அதுன்னு குரல் விட்டுவோம். உடனே டக்குன்னு துப்பாக்கி எடுத்து டப்பு சுடுவார். சுட்டு ஏய் எவன்டா அவன் சொன்னது இப்போ அப்படின்னு சொல்லுவார். எவன்டா அவன் பேப்பர் கிழிச்சு வெட்டிடுவோன்னு சொன்னது, சுட்டுடுவோன்னு சொன்னதுன்னு நான் என்னை பார்ப்பாரு. உடனே என் நெத்தியில் தலை வச்சுருவேன். என்னடா பண்ணுறீங்க, சுட்டுறீங்க, நீங்கள் செஞ்சுருவீங்களா, வெட்டிடுவாங்க, ஒரு மிரட்டுவார். அப்படியே பயந்து பின்னாடி போவோம். அப்புறம் கீழே யாரோ 2 பேர் சுட்டு அனுப்பிச்சுட்டுவார். அப்போது பயங்கரமாக இருக்கும். பதட்டமான தொகுதின்னு அரசாங்கம் அறிவிச்சிருந்த இந்த நாச்சியார்புரத்துல எவ்வளவு அமைதியா எலெக்ஷன் நடக்குது பாத்தியா? கேட்ட இழுத்து மூடுங்க, எல்லாரும் அடிச்சு நடக்குங்க. என்னடா எலெக்ஷன் நடக்கிற இடத்துல கலடா பண்ற? இப்ப வெளிய அனுப்புல ஸ்டேஜ் போட்டு அண்ணா தூக்கிட்டு போய்டும்.
அப்புறம் எவன்டா எஃப்ஐஆர் கிடைக்கிறேன்னு சொன்னது யாரு யாரு நீ இல்லையா கிரீடா இத பார் 3 என்ற அதுக்குள்ள எல்லாரும் இங்க இருந்து ஓடிடணும் 1 வேல் வந்துச்சு. இப்போ இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 8-9 படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. பாபு கணேஷ் அவரோட டைரக்ட் பண்ணுற இது நடிகை. அதில் வந்து ஊமை வழிகளில் ஒரு கிளை வருவாங்க. எப்போ பார்த்தாலும் அப்படியே வாயை மட்டும் இது பண்ணிகிட்டே வந்து ஒரு பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு காட்சி அதில். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்பான்னு ஒரு படம் ஷியாம் நடிக்கிறாரு. இல்லை வேந்தன் டைரக்ட் பண்ணுறாரு அந்த படத்தில். அப்புறம் வைத்தீஸ்வரன்னு சரத் சார் வந்து அதில் ஆக்ட் பண்ணுறாரு. எனக்கு பார்த்துங்க நிறைய படங்கள் எப்படின்னா ஹீரோ கூட ஆரம்பத்தில் இன்ட்ரொடக்ஷன் வர மாதிரி சீன் வந்துடும். அவர் ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகிற சீனில் நான் இருக்கிற மாதிரி. இதில் வந்து சரத்தார் இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரு சீனில் தான் அதில் பண்ண. அவங்க வந்து நான் கதை சொல்லக்கூடாது. அவங்க அம்மா கூட ஒரு பிரச்சனை நடக்கும். அப்போ இவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆவார். அதேமாதிரி வேல் படத்துலையும் சூர்யா சார் இன்ட்ரடக்ஷன் ஆச்சு. அதேமாதிரி பொன்னுமணிலையும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சார் இன்ட்ரடியூஸ் ஆகிற அந்த இதில் சந்தையில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே வரும். அந்த மாதிரி ஒரு இது வந்துச்சு. அப்புறம் அறியாதவன் புரியாதவன் தெரியாதவன் ஒரு படம் அதில் பண்ணிகிட்ருக்கேன். குடியரசுன்னு ஒரு படம். அதில் வந்து ஒரு ஊரை ஏமாத்துகிற ஒரு அதில் ஒரு பண்ணுறேன். அப்புறம் எட்டப்பன் ஒரு படம் மிஸ்டர் மகேஸ்வரன் டைரக்ட் பண்ணுற படம். மகேஸ்வரன் ரொம்ப அற்புதமான இயக்குனர். அவரோட படத்தில் நடிக்கலாம் சந்தோஷப்படுறேன். அதில் வந்து நவ்யா நாயரோட அண்ணனாக நடிக்கிறானு. இன்னொன்று மிஸ்டர் ராசி அழகப்பன் வண்ணத்து பூச்சின்னு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்தில் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக அந்தோனியார்னு ஒரு படம். அந்தோனி யார் இந்த படத்தை வந்து சிடி பாண்டி தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் வந்து ஷியாம் ஆக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து வில்லன் வந்து லால். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நல்ல அற்புதமான கேரக்டர். செகண்ட் வில்லன் ரொம்ப நல்ல சீன்ஸ் எல்லாம் பிரமாதமாக வந்துருக்கு. இப்போ தூத்துக்குடியிலாம் சீன்ஸ் எடுத்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லால் சார் வந்து எல்லா இடத்துலையும் அவரே போய் ஹீரோ கூட மோத முடியாதுன்னு சொல்லி எனக்கு கொடுத்து நான் போய் ஹீரோ கிட்ட மோதுற மாதிரி நல்ல